எங்கள் அலுவலகத்தில் ஒரு தற்காலிக பணியாளர் இருந்தார். அவர் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அலுவலகத்தில் உள்ள வேலையை காலையிலேயே முடிச்சுட்டு அவர் அலுவலகத்தில் தான் இருப்பார். யாருக்கு என்னென்ன தனிப்பட்ட முறையில் என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்வார். என்னென்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையெல்லாம் செய்வார். ஸோ ஒவ்வொரு தடவை அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி அப்பப்போ பணம் கொஞ்சம் கொடுத்து உதவுவாங்க. அவரும் பணத்துக்காக வேலை பார்க்கல, இவங்களும் ஓசியில் வேலை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ரூபாயை கொடுப்பாங்க நம்ம நண்பர்கள். இப்படி போயிட்டு இருந்தது. அங்கே என் சேக்காளி மாடசாமி இருக்கான, அவனும் எங்கள் ஆஃபீஸ் தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த தற்காலிக பணியாளருக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கொஞ்சம் பணம் கொடுத்தோம்னா, அது ஒரு 1000 ரூபா கிட்ட நிலுவை இருந்தது. இவருக்கு ஏமாத்துறன்னு எண்ணம் கிடையாது. யாருக்கு? தற்காலிக பணியாளருக்கு. அவர் கையில் பணம் இல்லை, குடும்பம் குழந்தை குட்டிகள் இருக்கிறனால பிறகு தாரேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருக்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் யார்கிட்ட மாடசாமிகிட்ட, என்ன உங்கள்கிட்ட வாங்கினாரா, அவர் பணத்தை தந்துட்டாரா இப்படின்னு சொல்லி துக்கம் கேட்க மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இவருக்கு நம்ம ஏமாற்றப்படுகிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இவர் மனசில் விழுந்துட்டு, ஆனால் எப்படியாவது பணத்தை வாங்கணுமா, பணத்தையும் வாங்க முடியாது, அவர்கிட்டையும் வசதி இல்லை அப்படின்னு பார்த்துருந்தார். இடையில் அந்த தற்காலிக பணியாளருக்கு இந்த தீபாவளி அந்த சமயம் வந்துச்சு. அந்த சமயத்துலலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு கொஞ்சம் ரூபா போட்டு 100 200 அப்படிலாம் போட்டு அவருக்கு ஒரு பணம் வசூல் செய்து அவருக்கு கொடுப்பாங்க தீபாவளியை கொண்டாடுறதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முறை அந்த பணம் வசூல் பண்ணும்போது வந்தோன்னா நம்ம சேக்காளிகிட்ட அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணார், 1000 ரூபாய் அப்படின்னு எல்லோரும் 100 50 அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இவர் 1000 ரூபாய் அப்படின்னு எழுதினார். எழுதிட்டு ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு அதை வர வச்ச மாதிரி வச்சு அந்த லிஸ்ட்டை மற்றவங்கள்ட்ட கொடுத்தாரு. ஸோ அவருக்கு மனசுக்குள்ளே நம்ம ஏமாந்தோம் அப்படின்னு யாரும் நம்மளை குத்தம் சொல்லக்கூடாது, நம்மளை கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணம். மற்றபடி அவருக்கு அந்த தற்காலிக பணியாளருக்கு கொடுத்து உதவுகிற அவருக்கு முழு மகிழ்ச்சி தான். ஸோ இப்படி தான் நம்ம மாடசாமி ஆள் இதாக இருந்தாலும் அவனுக்கு இறக்க குணம் நிறைய உண்டு. இப்படிலாம் நிறைய காரியங்கள் என் சேக்காளி மாடசாமி பண்ணியிருக்கான்.